மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது என்று பாமக மூத்த நிர்வாகி தீரன் தெரிவித்திருக்கிறார். நல்ல செய்தி வரும் என ராமதாஸ் கூறியதால் அன்புமணி ராமதாஸ் இடையே சமாதானமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இவர்கள் இருவருக்கும் இடையே சமாதானம் ஏற்பட்டிருப்பதாக மூத்த நிர்வாகி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பாமக மூத்த நிர்வாகி தீரன் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நல்ல முடிவு வரும்னு சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றத வார்த்தை தான் நான் உங்களுக்கு திருப்ப சொல்றேன். நீங்களும் அது மாதிரி நல்ல முடிவுக்காக காத்துருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லபடியா வந்து போகும். அது அப்படித்தான் தெரியுது. வேற இல்லைனாக்கா இப்படி சொல்லுவாரா? நல்ல செய்தி வரும்னு சொல்லுவாரா? அதை பத்திலாம் நாங்க கேட்க முடியாதுங்க. அவர் நண்பர் என்ற முறையில பேசியிருக்கிறாரு. அதை பத்திலாம் நாங்க ஐயா கிட்ட கேட்க முடியாது. அதான் போய் மாநாட்டு வேலையை பாருங்க, இங்க ஏன் டெய்லி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. நன்றியா. அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ள ஒரு சமரச உறவு ஏற்பட்டிருக்கு, நம்பலாமா? ஏங்க, நம்பிக்கையோட தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாம எதுங்க வாழ்க்கை? சொல்லுங்க பாப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியோட முக்கிய தலைவர் அவரு, எதிர்கால தலைவர் அன்புமணி சொல்றீங்க. அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுமே ஒத்துமையா இருக்கணும். அதுக்காக தானே நேற்று வந்துட்டும் போயிருக்காரு. அதுக்காக தானே வந்துட்டு போயிருக்காரு. அதெல்லாம் வந்து ஏங்க நல்ல செய்தி வரும்னு ஐயா ஒரே வரியில சொல்லிட்டாரு. அததான் நாங்க கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்றோம். சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன்னு சொல்றாங்க. ஆமா, எல்லாரும் தான் செஞ்சு சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல ஒன்றும் சந்தேகம் வேணாம். சரிங்க, ரொம்ப நன்றி. ஏற்பட்டு குருமூர்த்தி எதுக்கு சார் வந்தாரு? சார் நாங்க அதெல்லாம் கேட்க முடியாது சார். இல்ல அவரு நீண்ட கால நண்பர் என்ற முறையில வந்தாரு, பேசினாரு, போனாரு. நாங்க அதை பத்தில நாங்க மாநாட்டு பத்தி தான் பேசிட்டு வந்தோம். ஏன்னா அதுக்கான என்ன ஏற்பாடு பண்ணீங்க, போயிட்டு அந்த வேலையை பாருங்க, இங்க பாத்துட்டீங்களா, போங்க போயிட்டு அந்த வேலையை பாருங்க அப்படின்றார். நல்ல முடிவு வரும்னு சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றத வார்த்தை தான் நான் உங்களுக்கு திருப்ப சொல்றேன். நீங்களும் அது மாதிரி நல்ல முடிவுக்காக காத்துருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லபடியா வந்து போகும். அது அப்படித்தான் தெரியுது. வேற இல்லைனாக்கா இப்படி சொல்லுவாரா? நல்ல செய்தி வரும்னு சொல்லுவாரா? அதை பத்திலாம் நாங்க கேட்க முடியாதுங்க. அவர் நண்பர் என்ற முறையில பேசியிருக்கிறாரு. அதை பத்திலாம் நாங்க ஐயா கிட்ட கேட்க முடியாது. அதான் போய் மாநாட்டு வேலையை பாருங்க, இங்க ஏன் டெய்லி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. நன்றியா. அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ள ஒரு சமரச உறவு ஏற்பட்டிருக்கு, நம்பலாமா? ஏங்க, நம்பிக்கையோட தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாம எதுங்க வாழ்க்கை? சொல்லுங்க பாப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியோட முக்கிய தலைவர் அவரு, எதிர்கால தலைவர் அன்புமணி சொல்றீங்க. அப்ப ரெண்டு பேரும் நல்ல செய்தி வரும் என்று நிறுவனர் ராமதாஸ் கூறியதை சுமூகமான முடிவு எட்டப்பட்டதாகவே நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்று பாமக மூத்த நிர்வாகி தீரன் செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார். அதேபோல ஆடிட்டர் குருமூர்த்தியின் வருகை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது நண்பர் என்ற முறையில் அவர் வந்து சென்றிருக்கிறார் என்பதாக கூறியிருந்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைகிறார். நாம் அவரிடம் பேசலாம். காமராஜ், நேற்றிலிருந்து நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து சென்றார், அன்புமணி ராமதாஸ் வந்து சென்றார். நேற்றைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏறத்தாழ தோல்வியில் தான் முடிந்தன அப்படின்றது செய்திகளாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தைலாபுரம் தோட்டத்தில் தீரன் அவர்களிடம் என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டது, என்ன பதில் அளித்திருக்கிறார்? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய மோதல் போக்கை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் நேற்றைய தினம் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த தைலாபுரம் இல்லத்தில் சந்தித்து போயிருக்கார். அதாவது தைலாபுரம் இல்லத்திற்கு வந்தாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்று ஏற்கனவே பல்வேறு கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில இது தொடர்பாக இன்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அக்கட்சியினுடைய கௌரவ தலைவர் GK மணி மற்றும் முன்னாள் ரயில்வே துறை இணை அமைச்சராக இருந்தக்கூடிய அரங்க வேலு மற்றும் அரசியல் தலைமை குழு தலைவர் தீரன் மற்றும் திருக்கச்சூர் ஆறுமுகம் ஆகியோர் வந்து சந்தித்து 1 மணி நேரம் 45 நிமிடங்களுக்கு மேலாக தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸை சந்தித்து பேசினார்கள். இந்த சந்திப்பிற்கு பிறகு வெளியே வந்த தீரன் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல் போக்கு வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சமாதான நிலை எட்டப்பட்டிருப்பதாகவும் விரைவில் நல்ல செய்தி வரும், அது மட்டும் இல்லாம தங்கள் மாநாடு ஆகஸ்ட் மாதத்தில் மகளிர் மாநாடு நடைபெறுவதால் அந்த பணிகளை போயிட்டு பாருங்க, ஏன் இங்க இருக்கக்கூடிய தைலாபுரத்திற்கு வருகை புரியீர்கள், போய் நீங்கள் மாநாட்டு வேலையை கவனிங்கள் என்று
கூறியதாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இருவருக்குள்ள ஒரு சமாதானத்தை எட்டுவதற்கான நிலையை வந்து தொடர்கிறதாக தான் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய தலைவர் பதவி என்பது அதாவது ஏற்கனவே வந்து ராமதாஸ் வந்து அன்புமணியிலிருந்து அவருக்கு செயல் தலைவர் பதவி வழங்கி இருப்பதனால அந்த பதவி மீண்டும் அவருக்கு தலைவர் பதவி வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தான் கட்சி நிர்வாகிகளிடையே காத்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை வந்து ராமதாஸ் தான் அறிவிக்கணும். அதற்கான அறிவிப்பு வெளியாகாம என்றும் தான் கட்சி நிர்வாகிகளும் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நல்ல செய்தி வரும், சமாதானம் ஏற்படும் என்பது பாமக நிர்வாகிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனாலும் தலைவர் அன்புமணி ராமதாஸோ அல்லது நிறுவனர் ராமதாஸோ இது குறித்து இதுவரை எதுவும் வெளிப்படையாக பேசவில்லை என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காமராஜ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.